இந்த இடத்துக்குள்ள ரொம்ப நாளா வகுப்பு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வடிவமாக தான் இருந்துச்சு. திடீர்னு யதார்த்தமா இந்த இடத்துக்குள்ள பண்றதுக்கான ஒரு சூழல் வந்து அமைஞ்சிச்சு. அது இந்த இடத்துக்குள்ள ரொம்ப அதுவா இது வந்து ரொம்ப மற்ற இடங்களுக்கும் இந்த இடத்துக்குள்ளேயும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இந்த இடம் எனக்கு ரொம்ப சிரமமே இல்லாம இந்த இடத்த வந்து நம்ம தேர்வு செஞ்சோம். இங்க சுத்தி நிறைய இடங்கள் வந்து இவங்க பார்த்து கிடைக்கல. ஆனா எனக்கு பர்டிகுலரா அந்த கோவிலுக்கு எதிரில் ஒரு இடம் இருக்கு, அங்க நீ வகுப்பு வச்சுக்க அப்படின்னு அது சொன்னோன்னே, கோயிலுக்கு எதிரில் ஒரு இடம் இருக்கு பாருங்க, அது அவங்க கிடைச்சிடும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய மகால்லாம் பார்த்தோம். அதெல்லாம் அது பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த கோவிலுக்கு எதிரிலே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதை தேர்வு செய் அப்படிங்கிறது தான் நம்ம தியானத்துல கண்டறிந்தது. அதனால இந்த இடத்துக்குள்ள இறைவனே பார்த்து இந்த இடத்த தேர்வு செய்து அந்த வாய்ப்பை வந்து கொடுத்திருக்கிறார். அது இந்த மாதிரி ஒரு இந்த நாளும் ரொம்ப முக்கியமான நாள். நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், குரு பரம்பரையில இந்தியாவில் 2 பேர் ரொம்ப முக்கியமான குரு பரம்பரையில இருக்கவங்க. ஒண்ணு மகாவதரோட பாபாவோட அந்த வழித்தோன்றல இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அந்த மாதிரி ராமகிருஷ்ணருடைய வழித்தோன்றல இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் முழுமையாக இஸ்லாத்தையும் கிறிஸ்துவத்தையும் ஒட்டுமொத்தமான கடவுள் தன்மையும் உணர்ந்தவங்க. வேற எந்த குரு பரம்பரையிலையும் நீங்க போய் பைபிளை பத்தி கேட்டீங்கன்னா பல்ட்டி அடிச்சிருவாங்க, இல்ல வேற மாதிரி ஏதாவது பேசிடுவாங்க. ஆனா ராமகிருஷ்ணனுடைய பிள்ளைகள்கிட்ட போய் எவன்கிட்ட பைபிளை கேட்டீங்கன்னாலும் ஒரு கிறிஸ்துவர்கள் கூட வியர்ந்து போற அளவுக்கு பைபிளை பத்தி தரவா சொல்லுவாங்க. அதே மாதிரி மகாவதருடைய பிள்ளைகள்கிட்ட எவன்கிட்ட கேட்டாலும் யுத்தேஸ்வர்கிரி, யோகானந்தர், லாகிரி மகாஸ், இந்த 3 பேரும் அவங்க வரிசையில வந்த யாருக்கிட்ட பைபிள் சம்பந்தமா கேட்டாலும் துல்லியமாக அந்த பைபிளை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க இதுல வந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமா அப்படின்னா, ஒரு கடவுளை நம்ம வந்து நமக்கு ஒரு ஒரு பரப்பளவுல, ஒரு மத பரப்பளவுல, ஒரு ஒரு செயல்ல நம்ம விரிந்து இருக்கிறோம். அப்ப நமக்கு வந்து பெருமாள், சிவன் இந்த மாதிரி ஒரு கடவுளாக நமக்குள்ள இருக்கு. அப்ப உலகத்துல கடவுள்ங்கிறது எந்த வடிவத்துல தோன்றப்படுகிறது, அவதாரமா இருக்கிறவங்க எந்தெந்த வடிவத்துல எல்லாம் தோன்றி இருக்கிறாங்க. பிற மதம்னு சொல்றவங்க மனிதர்களுக்கு அது மதமா தெரியலாம், மனிதர்களுக்கு வெவ்வேறு கடவுளாக தெரியலாம். ஆனா ஒரு தியானம் பண்றவனுக்கு அதெல்லாம் எப்படி இருக்கு, அது என்ன வடிவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவன் ஒரு மாணவரை உருவாக்க முடியும், ஒரு உரையை நிகழ்த்த முடியும். கீதைய நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீதையை தெரிஞ்சுக்கிட்டாவே ஒருத்தன் குரானையும் தெரிஞ்சுக்குவான், பைபிளையும் தெரிஞ்சுக்குவான். ஏன்னா கீதைக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு. கீதைய வேற வடிவத்துக்குள்ள இருந்து பாக்குறாங்க, அப்படி இல்ல. அது கீதைக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியமும் அவ்வளவு பெரிய புதையலும் இருக்கு. கீதையை நிறைய பேர் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் கீதையை வாசிச்சு பார்த்தா அது அது ஒரு வேற ஒரு தருணத்தை, அப்பதான் புதுசா படிக்கிற மாதிரி ஒரு தருணத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிற பல ரகசியங்கள் இருக்கு. இப்போ உடல்ல ஏற்படுகிற மாற்றம், உடல்ல ஏற்படுகிற தியானத்துல இருக்கிற தன்மை கீதையில புக்குல இருக்கும். நீங்க மாற்றம் ஏற்படாம கீதை படிக்கும் போது ஒரு மனிதனுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் அது கீதையில தெரியும். அதே மாதிரி ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது படிக்கும்போது தியானத்துக்கு தேவையான விஷயம் கீதையில தெரியும். அதே போல அந்த கீதையில பெரிய மாற்றத்தை அடைஞ்சிட்டு படிச்சதுக்கு அப்புறம் அந்த மாற்றத்துக்கு தேவையான விஷயம் அந்த கீதையில தெரியும். அப்ப ஒரே புத்தகம் பல்வேறுபட்ட வடிவத்துக்குள்ள தெரிய தொடங்கும். ஏன் தெரிய தொடங்குதுன்னா, அதோடைய எழுத்து வடிவம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு முகம், நம்ம முகம் வெளியில தெரியும் பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வடிவம் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு மனிதன் ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு 3 மாசம் 4 மாசம் இடைவெளி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன சேஞ்ச் இருக்குங்கிறதுக்கு திருப்பி அதே புத்தகத்தை வாசிச்சு பார்த்தா நம்ம சேஞ்ச் ஆகிருக்குமா இல்லையாங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். இதுதான் அதுக்குள்ள முக்கியமான ஒரு ரகசியம் ஒளிஞ்சு கிடக்கு. அப்ப அந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது, ஒளிந்து கிடக்கிறது.
அப்ப இதெல்லாம் நுட்பமாக அந்த மாணவர்கள் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது, ஒரு செயல் வடிவமா செய்யப்பட்டது. யுக்தேஸ்வர் கிரியை பொறுத்தளவுக்கு யோகானந்தரை இவர் வெறும் சிஷியனா மட்டும் இல்ல, ஒரு தாயா, தகப்பனா, ஒரு குருவா எல்லாமாகவும் இருந்து வளர்த்தார். ஒரு மேம்பட்ட நிலையில யோகானந்தரை எடுத்துட்டு போறதுக்கும், யோகானந்தர் போய் நாளைக்கு போய் அமெரிக்காவில் செய்ய போற பணிகளுக்கும் இங்கேயே இந்த பிரபஞ்சத்தால அவருக்கு திட்டமிடப்பட்டது. அப்போ ஒரு குருவோட ரோல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லட்சக்கணக்கான மாணவனை உருவாக்குறத, லட்சக்கணக்கான மாணவனும் ஒரே மாணவனா இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் யுக்தேஸ்வர் கிரி வந்து யோகானந்தரை உருவாக்குனர். அப்ப இந்த யோகானந்தரை வெறுமனே தியானம் கிரியாங்கிற மட்டும் உருவாக்காம, இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள இருக்கிற ரகசியத்தை பற்றியும் அங்க பைபிளை பத்தி இருக்கிற ரகசியத்தை பத்தியும் அவர் கிளியரா வந்து அதை வந்து அவருக்கு வந்து போதிச்சார். அதை போதிக்கிறது மட்டும் இல்லாம அதை உணர்த்தவும் வச்சு அதுக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மையையும் அறிய வச்சார். அப்ப இது வந்து மற்ற குரு பரம்பரைகள்லயோ மற்ற செயல்கள்லயோ இல்லை. இப்ப உங்ககிட்ட இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு பைபிளை பத்தி ரகசியம் தெரியும் அப்படின்னு தெரியல. நீங்க மதமா பார்த்துருவீங்க, அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. அது ஒரு ஞானமா ஒரு பெரும் ரகசியம் பைபிளுக்குள்ள இருக்கு. அந்த பைபிளை அத தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பைபிளை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம பைபிளை நோக்கி படையெடுக்க மாட்டோம். இப்ப நம்ம கீதையை கையில வச்சிருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை எப்படி வேற மாதிரி பார்க்கவே மாட்டோம். நல்லா கவனிச்சா தெரியும். அதான் நம்ம கிட்ட இருக்கிற விஷயம். நம்ம கிட்ட இருக்கிறது எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற பொருளை நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கணும் போல பார்ப்போம். ஆனா அந்த பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் நம்ம கிட்ட அந்த பொருளை கொடுக்கணும்னு இல்லாம அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த சொல்லி நம்மள வேற மாதிரி ஒரு செயல் வடிவமா அதை சொல்ல நினைக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்மளதுல எப்படின்னா, மாத்த ட்ரை பண்றது அப்படிங்கிறத தாண்டி உணர ட்ரை பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க. அப்ப ராமகிருஷ்ணர் பரம்பரையிலையும் மகாவதார் பாபாவோட பரம்பரையிலையும் இந்த இதை உணர வச்சாங்க. இந்த செயல்பாடுகளை உணர வச்சதுனாலதான் அந்த துல்லியமான வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டது, ஒரு செயல் வடிவம் கிடைக்கப்பட்டது. அது எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல். வாய்ப்பு கிடைக்கும் போது, வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக நீங்க இந்த பெரிய எழுத்து வடிவமா சொல்லக்கூடிய குரானையோ இல்ல பைபிளையோ இல்ல கீதையோ நீங்க வாசிக்கப்படணும். இது எதற்காக இதை நான் சொல்றேன் உங்களுக்குன்னா, நிச்சயமா நான் சொல்றேன், உங்க லைஃப்ல உங்களுக்கு தேவையான ஒரு செயல் அங்க இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு செயல் அதுக்குள்ள இருக்கு. அதை நீங்க படிக்கும்போது ஒரு இரவுலையோ இல்ல ஏதோ ஒரு டயத்துல உங்களால அதை உணர முடியும். அது உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு செயலை உருவாக்கி காட்டுங்கிறத நீங்க படிக்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அப்படி ஒரு பட்சத்துல நீங்க ரெடி ஆகும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முழுமையா உங்ககிட்ட இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கான நாள் வரப்போகுதுன்னு அர்த்தம். எவன் ஒருவன் மதத்தை கடக்கிறானோ, மொழியை கடக்கிறானோ, ஜாதியை கடக்கிறானோ, அவன் நல்ல தன்மைக்கு மாறி போறான். அவன்கிட்ட இறைவனே ஒரு பணியை ஒப்படைக்க போறான்னு அர்த்தம். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பெரும் ரகசியம். அப்ப எல்லா உயிரையும் ஒரு உயிர் மாதிரி பார்க்கிற தன்மைக்கு மாறுறதுக்கு தயாராகிறது தான் நம்ம எல்லாத்தையும் செயல் பண்றது. இப்ப எல்லாத்தையும் ஆய்வா ரெஃபர் பண்ணி வைக்கிறதுங்கிறது வேற. நான் உணரணும்னு சொல்றேன். அது படிக்கும் போது தானாக ஒரு நிகழ்வுகள் நடக்க தொடங்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்க அவசியம் அதை பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்பயுமே இருக்கிறது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான, யாரும் எதிர்பார்க்காத ஒரு வடிவத்துக்குள்ள இருந்து நான் இந்த வடிவத்தில இருந்து பார்க்கிறேன். நீங்க ராமாயணத்தை பல வடிவத்திலிருந்து பார்த்திருப்பீங்க. ராமாயணத்தை நான் பார்த்த வடிவம் வேற. ராவணன்கிறன தமிழ்நாட்டுல அவங்க பார்க்கிற வடிவம் வேற. ராமனை தமிழ்நாட்டுல பாதி பேர் பார்க்கறது, ராமன் என்னமோ நமக்கான கடவுள் இல்ல, அவர் ஏதோ நார்த் இந்தியாவுக்கான கடவுள் மாதிரி ராமனை நினைக்கிறாங்க. அவர் தமிழ் கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதிகமா ராமனால் வளர்க்கப்பட்டவன், ராமனால் உருவாக்கப்பட்டவன், ராமனால் தினந்தோறும் உணவு உண்ணக்கூடியவன் நான் தான். அப்ப ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிற கடவுள் ஒரு தமிழ் பேசுகிற ஒரு பையனை
ஏன் ராமன் வளர்க்கணும்? ஏன் ராமன் உருவாக்கணும்? ஏன் ராமன் இவ்வளவு பெரிய வேலையை செய்யணும்? ராமன் நார்த் இந்தியாவுக்கும் சில சமூகத்துக்கு மட்டும்தான் அவர் கடவுள்னா, எதுவுமே தெரியாத, வேதம் தெரியாத, மந்திரம் தெரியாத என் போன்ற ஆள்களுக்கு ராமன் இவ்வளவு பெரிய வேலையை ஏன் பண்ணணும்? அப்ப இதுக்குள்ள புரிதல் இல்லாத, ராமனை பற்றி தெரியாத, ராமனை பற்றி தெளிவில்லாதவர்கள் செய்கிறார்கள். ராமன் கொண்டாடப்படக்கூடிய மிக நுட்பமான, அறியவே முடியாத பேர் ஆற்றலுக்கு சொந்தக்காரர். அது ஒரு பெரிய பிரம்மாண்டம். ராமனையும் கிருஷ்ணனையும் சிவனையும் மூணையும் அறியணும்னா மூணுக்கும் வேறு வடிவத்துக்குள்ள ஒருத்தர் மாறப்படணும். அது ரொம்ப முக்கியம்னு நம்ம கருதுறோம். அப்ப ராவணன் சீதாவை கடத்தி கொண்டு போனார், அதுக்காக ராமன் படையெடுத்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அதை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதோடைய நோக்கம் என்ன, அதோடைய செயல் என்ன, அது என்ன சொல்ல விரும்புது ராமாயணம் அப்படின்னு மகாபாரதம் என்ன சொல்லுது? அந்த ராமாயணத்துக்குள்ள இருக்கிற செயல் வடிவம் எதை இருக்கு, எதை காட்டுது அப்படின்னா, அந்த சீதாவை ஏன் கடத்தணும், எதற்காக செயல்படுத்தணும், அந்த வடிவம் எதுக்கு நடக்கப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ராவணன் என்பவர் அடைந்திருந்த ஆற்றல், ராவணன் அடைந்திருந்த சக்தி என்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராசக்திய சக்தியா அடைஞ்சிருந்தார். பராசக்தியோட வடிவத்துக்குள்ள அவர் சிவன் தோற்றத்துக்கு மாறல, சிவனா மாறுறதுக்கு அந்த ஆதிசக்தியோட ஆற்றலை பெற்றுட்டாரு. அப்ப ஆதிசக்தியோட ஆற்றலை பெற்று பணி செய்யறவரு அவரு வேற மாதிரி இந்த உலகத்துக்கு பணியை செய்ய தொடங்குறாரு. அந்த பணியில ஆதிசக்தி மாதிரி ஒரு பேராற்றலை வச்சு கொண்டு தவறாக வேற மாதிரி வடிவத்துக்குள்ள செயல்பட தொடங்குறாரு. அப்ப வேற மாதிரி செயல்பட தொடங்குறவரை அந்த பராசக்தியோடைய ஆற்றலையும் அந்த செயலையும் தடுத்து நிறுத்துறதுக்காக ராமன் தோன்றப்பட்டார். சீதாவை கடத்திட்டு போயிட்டாருன்னு தானே நீங்க சொல்றீங்க. அவர் சீதாவை வெளிமுகமாக கடத்தவில்லை. சீதா என்பது ஆற்றலாக அவருக்குள்ள இருந்தது. அந்த ஆற்றலை தவறாக பயன்படுத்துபவன் அந்த ஆற்றலை அவனிடம் இருந்து பறிக்கப்படணும், அவனை அழிக்கப்படணும். தவறாக ஒரு பராசக்தி ஆற்றலை, சீதாவுடைய ஆற்றலை வைத்துக் கொண்டு சிவன் நிலையை அடைவதற்கும் சிவனுக்கு பூஜை செய்து கொண்டு வேற ஒரு வடிவத்தில் செயல்படுகிறான். அவனை அழிப்பதற்காக ராமன் தோன்றினான். அப்ப அந்த ராமன் தோன்றினது மட்டுமல்ல, இங்க தோன்றப்பட்டு அதுக்குள்ள முக்கியமான செயல் வடிவம். இந்த உலகத்துல பிறக்கப்பட்ட எல்லாத்துக்குள்ளயும் மிக நுட்பமாக ராமன் எதை கையாண்டான் போர்ல. நீங்க எல்லாரும் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு ராமாயணம் படிச்சிருப்பீங்க. அந்த ராமாயணத்துக்குள்ள அந்த போருக்கான கதாபாத்திரம், அந்த போருக்கான செயல் வடிவம், அந்த போரை யார் முன்னிருந்து நடத்தினா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆஞ்சநேயர் தான் அந்த போரை முன்னிருந்து நடத்தினார். அந்த ஆஞ்சநேயரை யாரு அப்படின்னு உங்களுக்கான புரிதல் என்னவாக இருக்கு அப்படின்னா, நீங்களே ஒரு 4 பேர் சொல்லலாம். ஆஞ்சநேயரை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க படிச்சிருப்பீங்க ராமாயணம், உங்களுடைய புரிதல் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன். ஆஞ்சநேயரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? 2 லைன்ல சொல்லுங்க. வேற வேற சுவாசம் வேற வேற யாருக்காவது என்ன சொல்லலாம்? யார் வேணாலும் சொல்லலாம். ஆஞ்சநேயனை பத்தி உங்களுடைய கருத்து எது இருந்தாலும் சொல்லலாம். ஏன் சொல்றதுல என்ன கருத்து? சரி, வேற சரி. இப்ப இதெல்லாம் இருக்கு. அப்ப ராமன் தோன்றப்பட்டுட்டார். அப்ப ராமன் தோன்றப்பட்டு அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆதிசக்தி சீதையை கடத்திட்டு போகலங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீதாங்கிற ஒரு பெண்ணு நம்ம வீட்டுல இருக்கிறாள், அவளை கடத்திட்டுலாம் அவர் போகல. அவரு தியானத்துல ஆதிசக்தியோட ஆற்றலை பெற்று வச்சிருக்கிறார். இந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு அவர் வேற வேற வேலையெல்லாம் பண்றாரு. அப்ப இதை எடுக்கணும்னா, ஒரு ஆற்றலை பெற்றவனை போர்ல எதிர்கொள்றது யாருன்னா ஒரு வீரன் எதிர்கொள்ள முடியாது. இன்னொரு ஆற்றல் படைத்தவனால மட்டும்தான் அதை எதிர்கொள்ள முடியும். ஒரு தியானமான ஒருத்தன் வீழ்த்த முடியும்னா இன்னொரு தியானம் பண்ணவனால மட்டும்தான் வீழ்த்த முடியும். ஒரு சராசரி மனிதன்
ஒரு தியானம் பண்றவங்களை யாரை வேணாலும் துன்புறுத்தலாம், ஆனா வீழ்த்தவே முடியாது. எழுதி வேணா வச்சுக்கங்க. ஒரு சராசரி மனிதனை வீழ்த்தி விடலாம், ஆனால் ஒரு தியானம் பண்றவனை ஒரு சராசரி மனிதன் வீழ்த்த முடியாது. அந்த மாதிரி அந்த ராவணனை வீழ்த்துவதற்கு ராமன் ரெடியானார். அப்ப ராமன் எப்படி ரெடியானார்னா, தன்னுடைய உயர்ந்த சக்தியான இடுப்பு பகுதியில கடவுள் இருக்கிறார்னு சொன்னேன்ல, அந்த இடுப்பு பகுதியை குண்டலினி சக்தின்னு சொன்னோம்ல, அந்த குண்டலினி சக்தியை முழுவதுமாக பயன்படுத்தி எல்லா உயிர்களையும் ஒன்றாக திரட்டி ஒரு செயலாக வெளியில எடுத்துட்டு வந்தார். அந்த பேர் சக்தியை வெளியில எடுத்துட்டு வந்தாரு. அவருடைய குண்டலினி சக்தி தான் ஆஞ்சநேயன். குண்டலினி சக்தியால மட்டும்தான் பறக்கும் தன்மையை உருவாக்க முடியும். குண்டலினி சக்தியால மட்டும்தான் கூடு விட்டு கூடு பாயறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். இந்த உயிரை இன்னொரு இடத்துல செலுத்துறது, இன்னொரு செயல்களை செய்யறது எல்லாமே அதுலதான் செய்ய முடியும். அப்ப என்ன செய்தார் அப்படின்னா, அந்த அக்னி வடிவத்துல குண்டலினி சக்தியை வெளியில எடுத்துட்டு வந்து ஆஞ்சநேயனாக வைத்தார். குண்டலினி சக்தி என்பது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது, அது எவ்வளவு பெரிய சுப்ரீம் பவர் உள்ளது, அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை பண்ணு என்பது உலகத்துக்கு எடுத்துக்காட்டே ஆஞ்சநேயன் தான். அதனாலதான் ஆஞ்சநேயன் சுத்த சன்னியாசி என்று சொல்வதற்கு அவன் ஆண் பெண்ணால் உருவாக்கப்படவில்லை. அதே போல அவனுக்கு அந்த சுப்ரீம் பவர் உருவாக்கினவன் எவன்னா ராமன். அவனுக்கு எல்லாம் தன்னுடைய பலமே தனக்கே தெரியாது, மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா அவன் ஒருவர்கிட்ட ஏன் அவ்வளவு பெரிய சுப்ரீம் படைத்தவன் ராமன் காலில் ஏன் உட்கார்ந்துருக்கானா, உருவாக்குன குருவே அவர்தான். அப்ப அந்த செயல் வடிவத்துக்குள்ள அவரை உருவாக்கியாச்சு. அந்த குண்டலினி சக்தி என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குரங்கு வடிவத்துக்குள்ள ஒரு செயல் வடிவமாக இலங்கைக்கு தீ வைத்தது. நீங்க நல்ல வரலாறுல எடுத்து படித்தீங்கன்னா, சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காமத்தை எரித்தார், நோயை எரித்தார், தவறான எண்ணம் படைத்த மனிதனை எரித்தார்ன்னு இருக்கும். அப்ப குண்டலினி சக்தியை எடுத்துக்கொண்டு ராமன் போர் புரியவில்லை, தன்னுடைய குண்டலினி சக்தியை ஏவி ஆஞ்சநேயனை வைத்து இலங்கையை எரித்தார். ஒரு புது பொலிவுக்கு கொண்டு வந்தார். அவன் அங்க ராவணன் யாரா ஒரு வானகர் கூட்டத்திலிருந்து ஒரு குரங்கு மாதிரி வந்து இந்த இலங்கையை ஆட்டி கூத்து படைக்குது அப்படின்னா, அது குண்டலினி சக்தி என்பது எவனுக்கும் தெரியவில்லை. அப்ப மிகப்பெரிய செயல் வடிவமாக ராமன் அந்த படைய எடுத்துட்டு போறதுக்கு மிக நுட்பமாக அந்த செயலை கையாண்டதுக்கு காரணம் தன்னுடைய வலிமையிலிருந்து ஒரு தியானத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட சக்தி தான் அந்த சக்தி. அப்ப அதை வைத்துதான் ஒரு தீமையாக இருக்கக்கூடிய ஒருவரை நல்வழிப்படுத்துறதுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, ராவணன் அழிக்கப்பட்டான் அப்படிங்கிறதோட ராவணனிடம் இருந்த ஆதிசக்தி என்ற அந்த சீத்தையை வாங்கப்பட்டு அவனையும் என்ன செய்யப்பட்டுச்சு, நீ மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கூட அளிக்கலாம், ஆனால் இது போன்ற சக்திகளை வைத்து தவறா பயன்படுத்தாதன்னு அவன்கிட்ட புடுங்கி அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்படலாம் அப்படின்னு அந்த செயலை வந்து திரும்ப பேட்டப்பட்டுச்சு. அப்ப அந்த நகரத்தை என்ன பண்ணுச்சு, அந்த நகரத்தையும் புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி அந்த நகரத்தையும் சுத்தப்படுத்தினுச்சு. அப்ப நாம ராமாயணத்தை படிக்கும் போது காலங்காலமாக ஆஞ்சநேயனை வணங்கும் போது எப்படி வணங்குறோங்கிறத பார்த்துக்க. நமக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம் நீங்க யாருக்குமே உண்மையாக தெரியறது என்னன்னா, நீங்கள் ஏன் கடவுளை நோக்கி போறீங்க, நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னா, அத்தனை உயிர் துளிகளும் குண்டலினி சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்டது. இங்க இருக்கிற அத்தனை உயிர் துளியும் அதனாலதான் இடுப்பு மையத்தை மையமாக வச்சு செயல்படுறான். அப்ப உள்ள இருக்கிற அந்த ஒரு துளியை வச்சு, அந்த ஒரு உயிர் துளியை வச்சு இறைவனை அடைவதற்கு எல்லா ஆன்மாவும் போராடுது, எல்லா செயல் வடிவமும் போராடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இடுப்பு பகுதியிலிருந்து ஒரு வேலை செஞ்சு மேல பெடரிக்கு வந்துட்டா ஆன்மா ஜோதியாக மாறிடும். அங்கிருந்து குண்டலினி சக்தியோட பார்வை எதுன்னு கேட்டீங்கன்னா, குண்டலினி சக்திக்குன்னு ஒரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணு எதுன்னு கேட்டீங்கன்னா நெற்றிக்கண். அப்ப அந்த குண்டலினி சக்திக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. என்ன பேர் சொல்றாங்கன்னா, அததான் ஆன்மான்னே சொல்றாங்க. அது இடுப்புல இருந்து வந்து பெடரியில உட்கார்ந்து ஆன்மாவாக பணி செய்கிறது. அது ரொம்ப தீவிரமான சக்தி கொண்டதுங்கிறதுக்கு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான்
3 அடியில அந்த உலகத்தை அளந்தான் பெருமாள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக எதை சொல்லப்பட்டதுன்னா, அவன் குண்டலினி சக்திக்குரியவன் என்பதை அவனால எதையும் செய்ய முடியும். அந்த குண்டலினி சக்தி எதையும் செய்யும். இங்க பூமியிலிருந்து வானு வரைக்கும் உயர்ந்து நிற்க முடியும். அப்ப அந்த சக்தியால எதையும் செய்ய முடியும். அதுக்கு சாட்சியாக ஆஞ்சநேயனை நீ பார்த்துக்க. அப்ப குண்டலினி சக்தியை ஒருத்தன் பெற்றா அவன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அப்ப ராமனை எல்லோரும் போட்டுனதுக்கு காரணம், ராமனை எல்லோரும் கொண்டாடினதுக்கு காரணம், எல்லா பேரும் அதுக்குள்ள ஒரு தெளிவடைந்ததுக்கு காரணம் இதுதான். அதே மாதிரி ராமன் காட்டுக்கு வனவாசம் சென்றார் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ராமன் காட்டுக்கு வனவாசம் சென்றதுக்கு உங்களுடைய புரிதல் என்ன? ஏன் காட்டுக்கு போனார்? கடன் வாங்கிட்டார? சரி, சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, அடுத்த செக்ஷனுக்கு. வேற யாருக்காவது இருக்கா? ராமன் எதற்கு காட்டுக்கு போனார்? திறந்து விட்டு பதவி எல்லாத்தையும் திறந்துட்டு. அடுத்தது. சரி, ராமன் அரசாட்சி பண்ணும்போது தன்னை உணரலையா? ராமன் தோற்றமே தன்னை உணர்ந்தவர் தானே. சரி, இப்ப ராமனிடம் இருந்த பேர் ஆற்றல், பேர் சக்திகள் அதி தீவிரமாக இருந்தது. அப்ப அது என்ன பண்ணாங்கன்னா, இந்த காலகட்டத்துல அதை நகரப்புறங்கள்ல சேமிச்சு வைக்க முடியும். அதனால காடுகளுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பல யோகிகள் இப்ப நாமளே சில காடுகளுக்கு போறோம்னா அங்க ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ தொடர்பு உள்ள இடங்கள்லாம் இருக்கு. அப்ப அவர் போன இடங்கள் எல்லா இடங்கள்லயும் உயர்ந்த ஆற்றலை சேகரித்து வைக்கிறதுக்காக போனார். அந்த உயர்ந்த ஆற்றலை ஒரு இடமா கூடாரமா அங்க பதுக்கி வைக்கிறதுக்காக போன இடங்கள். அந்த காடுகளுக்குள்ள மலைகளுக்குள்ள என்னன்னா நகரப்புறத்துல வைக்க முடியாத அவருடைய பேராற்றல் நாளைக்கு இந்த பூமியில அவதரிச்சு வரப்போற நிறைய யோகிகளுக்கு இந்த இடம் தேவைப்படும். நாளைக்கு நாமே ஒரு வடிவத்துல வந்தாலும் இந்த இடத்துக்குள்ள உட்காந்து தன்னை உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் நதி ஓடுற இடம், மலைகள், காடுகள், இந்த மாதிரி ஒரு செயல்லாம் செய்யப்பட்டது. மதுரையெல்லாம் இது மாதிரி ஒரு செயல்ல சேமிச்சு வைக்கப்பட்ட இடம் தான் மதுரையெல்லாம். இதே மாதிரி நிறைய நகரங்கள் பார்க்கலாம். நீங்க துங்கபத்ரா நதி, ராகவேந்திரர் சமாதி அடைந்ததுக்கு காரணம் இது எல்லாமே ஒரு யோகி முன்னுக்கூட்டியே அந்த இடத்துக்குள்ள அமர்ந்து ஒரு வேலை செஞ்சதுனாலதான் ஒரு யோகி அந்த இடத்த தேர்வு செய்யறான், அங்கன்னு போய் உட்காரணும்னு நினைக்கிறான், அங்கிருந்து ஒரு விஷயத்த பெறான். இதே மாதிரிதான் புத்தருக்கு புத்த கயாவா இருக்கட்டும், அங்க இருக்கிற அந்த பகுதிக்குள்ள அவர் போன இடங்கள் எல்லாமே ஆல்ரெடி ஒரு யோகி அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஆற்றலை விட்டுட்டு போயிருக்கான். அப்ப அந்த இடத்துல இருந்து தான் அவங்க ஒரு விஷயத்த பெறாங்க. அப்ப இத வனவாசம் என்பது தன்னுடைய உயர்ந்த செயலை காடு முழுக்க பரப்பி வச்சிருக்கிறதுக்காக தான் அவர் சென்றார். இந்த செயலை நாம படிக்கும்போது வேற இடத்துக்குள்ள இருந்து பார்த்துக்கிறோம், வேற இடத்துல இருந்து விட்டுறோம். அப்ப இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துக்குள்ள நீங்க வாய்ப்பு கிடைச்சுன்னா சோதிச்சு பாருங்க. ராமாயணத்தை கையில வச்சுக்கோங்க. ராமன் போன காடுகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உட்காந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துக்குள்ள இருக்கிற மாற்றம் என்ன, அந்த செயல் வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப இது எவ்வளவு பெரிய முக்கியமான இடமா இருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு செயல் வடிவமாக ஒரு பேராற்றல் யோசிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதா நம்ம இதை சொல்ல நினைக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வடிவத்துக்குள்ள ரொம்ப நுட்பமாக குண்டலினி சக்திக்குள்ள செயல்படக்கூடிய வடிவம் இன்னொன்னு இருக்கு. அது எதுன்னு கேட்டீங்கன்னா காளி.